ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். அரசு ஒதுக்கீட்டில் பயிலும் மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. கடைசி தேதி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 28 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எலாபரேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் இருக்குது. இது நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பாலிடெக்னிக், டிப்ளமோ, தொழில் பயிற்சி போன்ற படிப்பு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் மாணவர்களுக்கு பெற்றோருடைய ஆண்டு வருமானம் 2,50,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். 2024-25 கல்வியாண்டின் மேற்படி கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கு விண்ணப்பங்கள் இணையதளம் மூலமாக வரவேற்கப்பட்டுள்ளது. கல்வி உதவித்தொகைக்கு மாணவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் என கல்வி உதவித்தொகை விண்ணப்பம் சமர்ப்பிக்க பிப்ரவரி 28 அன்று 2025 ஆகும். ஏற்கனவே கல்லூரி பயிலும் உதவித்தொகை பெற்ற 2024-25 ஆண்டு அதேமுறை 2, 3 மற்றும் 4ஆம் ஆண்டு பயின்று வரும் புதுப்பித்தல் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆட்டோமேட்டிக்காக ரெனியூல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மாணவர்களுக்கு கல்லூரிகளில் நடப்பாண்டுக்கான கல்வி பயில்வதை சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு உதவித்தொகை வழங்கப்படும். நடப்பு கல்வியாண்டில் 2024-25 புதிதாக கல்வி உதவித்தொகைக்கு பெற கல்லூரிகளில் 1ஆம் ஆண்டு சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வருடத்தில் கல்வி உதவித்தொகை விண்ணப்பித்த தவறிய மாணவர்கள் தற்போது தாங்கள் பயிலும் கல்லூரிகளில் கல்வி உதவித்தொகைக்கென உள்ள அனைத்து ஒருங்கிணைப்பு அலுவலர்களை அணுகி இணையதளத்தின் மூலமாக கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். முதல் தலைமுறை பட்டதாரி எனில் அச்சான்றிதழ் புதுப்பிக்க வேண்டும். மேற்படி விவரங்கள் மாணவர்களுக்கு தெரிவித்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் மாணவர்களை பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்குமாறு கல்லூரி முதல்வர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ இம்பார்ட்டன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேலைவாய்ப்பு அப்டேட் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். தேங்க்யூ.